Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to the channel Fun Time. இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே 2 கப்பு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பென்னே வீட் பாஸ்தா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த டைப் பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தாவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு இங்கே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே தான் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணணும். எனக்கு இந்த பாஸ்தா வேகிறதுக்கு கரெக்டாக 8 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் எந்த டைப் பாஸ்தா எடுக்கிறீங்களோ அந்த பாஸ்தாவோட கவர்லேயே டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த டைமை ஃபாலோ பண்ணுங்கள். இதை மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சுட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்க பாஸ்தா மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறோன்னா பாஸ்தாவை ட்ரை ஆக்க விடாமல் நல்லா பார்க்குறதுக்கு க்ளாஸியாக இருக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 2 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோடனே ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்திங்கன்னா 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். நான் இந்த 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணியும் சேர்க்கலாம், ஆனால் அரைச்சி சேர்க்கும்போது நல்லா பாஸ்தா மேலே சூப்பராக கோட்டாகி வருது. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும், அதனால் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வதங்க விடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்தால் அது கூட ஆட் பண்ணலாம், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடபிள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வதங்க விடலாம். வெஜிடபிள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பாஸ்தா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய்.